ஹலோ சுகர்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நெக்ஸ்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்கள் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்கள ஒரு பொண்ணு, ஒரு பிஸ்னஸ்க்காக. அவங்க நேம் வந்து போன எபிசோடில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். அதில் வந்து எனக்கு டெலகிராமில் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, அக்கா இந்த நேம் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2 நேம் சொன்னாங்க. அதில் வந்து சின்னு சின்னி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு சின்னு பிடிச்சிருக்கு. ஓகேவா, சின்னு ஃபிக்ஸ் ஆகிக்கங்கடா எல்லோரும். வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தோன்னா நீங்கள் வந்து சின்னு வந்து அங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிருப்பாங்க அந்த வீதி முக்கில். நீங்கள் வந்து இறங்கி உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அங்கே அவங்க மாமனார் மாமியார் உங்கள் அம்மா 3 பேர் வந்து கோவிலுக்கு போகிறதா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் மட்டும்தான் தனியாக வீட்டில் இருக்கீங்க. அதோடு முடிச்சிருந்தேன். வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே பயத்தோட பாய்ஸை தான் பார்க்குறீங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருக்கானுங்க. ஒருத்தர் என்னென்னாலும் லேப்டாப் பிடிச்சி தட்டிட்டு இருக்காங்க, ஒருத்தர் என்னென்னா ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தர் அங்கே அப்பா அம்மா கூட பேசிகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் பார்த்திங்கன்னா அங்கே டைனிங் டேபிளில் கொஞ்சம் சாப்பிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களா ஐயோ சாமி, எல்லாரையும் பார்க்குறக்கே பயமாக இருக்கே, இவங்க கூட தனியாக இருக்கணுமா, எத்தனை நாள் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். உங்கள் அம்மாகிட்ட தான் போகிறீங்க. அம்மா எங்கேம்மா எத்தனை நாள்மா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா இல்லடியாச்சு ஃபர்ஸ்ட் டைம் எதுக்கு இவ்வளோ நர்வஸாக இருக்க, நீ இவ்வளோ நர்வஸாக இருந்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அம்மா அது வந்து அது ஐயோ ஏன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, சரி ஓகே எத்தனை நாள் போகிற அப்படிங்கிற மாதிரி மெதுவாக கேட்குறீங்க. அப்போ உங்கள் அம்மாவா என்ன ஒரு 3 days அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன 3 days அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, உன் புருஷங்க கூட தானே இருக்க, அப்படியே என்னம்மா உனக்கு தான் தெரியும்லம்மா கான்ட்ராக்ட் மேரேஜ்னு, ஏம்மா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் பார், கான்ட்ராக்ட் மேரேஜ் ஆகுது மண்ணாகுது அதெல்லாம் எனக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணியிருக்கிறது என் அண்ணன் பசங்களாம். அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் தூக்கி போட்டு ஒழுங்கு முடியுது வாழ்க்கை நடத்துகிற வழியப்பார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. நீங்களா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. போய் பொழப்ப பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா பாட்டுக்கு பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அம்மா நான் சொன்னால் கேட்க மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. மாட்டேன், முதல்ல போயிட்டு உன் புருஷங்களை பாரு. சரியா, வந்ததுலேருந்து அவங்க 7 பேர் அப்படியே சூனியை வச்ச மாதிரி இருக்காங்க. எல்லாம் மூஞ்சில் கடுகு போட்டால் கூட வெடிச்சிடும் போல இருக்கா, அந்த அளவுக்கு இருக்காங்க 7 பேர். என்னடி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அம்மா நான் என்னம்மா பண்ணுறேன், நான் ஒன்றும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நீ ஒன்றும் பண்ணாமல அவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எடிஞ்சு அதாவது என்ன சொன்னாலும் கோவப்படுறது. ஓகேவா, அந்த மாதிரி வந்து எரிஞ்சு விழுந்துட்டுருக்காங்க. நீ வந்து ஏதோ பண்ணியிருக்க, அதனால தான் அப்படி எரிஞ்சு விழுகிறாங்க. உன்னோட பேச்சு எடுத்தால் தான் மெயினாக உங்களுக்கு கோவமே வருது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. நான் அப்படி என்ன தான் பண்ணிட்டேன், எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே யோசனை பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அந்த கேப்பில் வந்து ஓடிடுறாங்க. கீழே வந்துட்டு நான் கிளம்பலானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா லக்கேஜ்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கடா. பாய்ஸ் தான் அவங்க 3 பேரையும் கொண்டு போயிட்டு ஒரு காரில் ஏற்றி விடுறாங்க. டிரைவர் போட்டு விட்டுருக்காங்கடா. அவங்க தான் ட்ராப் பண்ணுவாங்க அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே. இப்போது பாய்ஸ் தான் அவங்க அப்பாவை அனுப்பி வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. நீங்கள் மேலேயே நின்று இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா போனது கூட உங்களுக்கு தெரில. அம்மா அப்படிங்கிற மாதிரி திரும்புறீங்க பாருங்கள். உங்கள் அம்மா அங்கே காணோம்மா, எங்கேம்மா போனேன், அம்மா அப்படிங்கிற மாதிரி வீடு ஃபுல்லாக தேடுறீங்க. அங்கே யாருமே இல்லை. பாய்ஸாக வெளியே இருந்து அப்படியே உள்ளே வர்றாங்க. நீங்கள் அவங்க 7 பேரையும் பார்த்துட்டு அப்படியே கல்ப் பண்ணுறீங்க. ஐயோ இந்த தாய் கிழவி விட்டுட்டு போயிடுச்சே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ என்ன உனக்கு வந்த சோதனையா, எதுக்கு கோவமாக இருக்கானு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்களே பெக்கன்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே மறந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாய்ஸ் முன்னாடி நீங்கள் வந்து அந்த பவர்ஸ் இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. சரியா, அந்த மாதிரி தாண்டா. இந்த பக்கம் பாய்ஸ்லாம் உங்களை வந்து அப்படியே சரௌண்ட் பண்ணிட்டு, உனக்கு நீ யாருன்னு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா தெரியும், ஓமேகா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓ தெரியும், ஓமேகா, ஓகே அப்புறம் எதுக்கு நீ ஹியூமன்ஸோட சகஜமாக பழகுற, எனக்கு அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து சொல்கிறாரு. நீங்களா அது வந்து எனக்கு தெரியும், ஹியூமன்ஸ் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓ உனக்கு தெரியுமா, இல்லை எனக்கு உங்களுக்கு புரியலை. உனக்கு எத்தனை பவர்ஸ் தான் இருக்குது? ஒமேகானா நார்மலாக தான் இருப்பாங்க, ஹியூமனோட ஒரு படி ஜாஸ்தியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். உனக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகேவோட ஹீட் பவரை கண்ட்ரோல் பண்ணுற பவரும் இருக்குது. நம்ம ஜின்னுக்கு
ட்ரீட்மெண்ட் பார்த்து குணப்படுத்தினேன். அப்போ மருத்துவ பவரும் இருக்குது. இப்போ நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிக்கிற பவரும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, உனக்குள்ளே இன்னும் எவ்வளோ பவர்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. நான் மாறமா வயன் சொல்லு வயன், உனக்கு என்னதான் எத்தனை பவர் தான் இருக்குது சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்னடா சொல்கிறது பாய்ஸ் கிட்ட அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாய்ஸோட அப்பா அம்மாவும் உங்கள் அப்பா அம்மாவும் போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் அந்த கோவில் பார்த்தீங்கன்னா பூர்வீக கோவில். அதாவது போன ஜென்மத்தில் நீங்கள் கும்பிட்டுருப்பீங்க இல்லையா, அந்த கோவிலுக்கு தான் போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு அவங்க வந்து சேர்ந்துடுறாங்கடா. அவங்க தான் ஆல்ஃபான்ஸ் அண்ட் ஒமேகாஸ் தானே, அவங்களோட மேஜிக் பவர் மூலியமாக தான் போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அங்கேருந்து வர அந்த பூஜை பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த பூஜாரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளோட முன்னோர்கள் மறுபடியும் பிறப்பெடுத்துட்டாங்க, அவங்களுக்கு திருமணமும் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சிரிக்கிறாரு. அப்போ உங்கள் அம்மாவும் உங்கள் பாய்ஸோட அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்கள பார்த்துட்டு என்ன சாமி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மா, முன் ஜென்மத்தில் நம்ம ராணியார் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது ஞாபகம் இல்லை சாமி, என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க. உங்கள் அம்மாவும் பாய்ஸோட அப்பா அம்மாவும் சரிங்களாடா. அப்போ அவங்க வந்து கேட்கவும், ஆமாம்மா, முன் ஜென்மத்திலேயே ராணி சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காங்க, இந்த மாதிரி என்னோடய கணவர்கள் மறுபடியும் பிறப்பெடுப்பாங்க, நானும் மறுபடியும் பிறப்பெடுப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணவர்களோட சேர்ந்தேன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்தை நாங்கள் சேர்ந்து ஆள்வோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராணியார் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த பாக்கியசாலிகள் நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி அங்கே 3 பேரையும் பார்க்குறாங்க. தெரில எங்களுக்கு, ஆனால் எங்களுக்கு 7 பசங்க தான், எனக்கு ஒரே பொண்ணு, நான் அவரோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. அவர் வந்து சிரிச்சிட்டு, ஆமாம், இதே தான் போன ஜென்மத்திலே நடந்தது, உங்களுக்கு உங்கள் கணவர் இறந்துருப்பாரே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்கிறாங்கடா. சரி, அப்போது சரிதான், உங்களுக்கு பிறந்திருக்கிறது உங்களோட முன்னோர்கள், முன் ஜென்மத்தில் அவங்க வந்து உங்களோட மூதாதையர்கள், அவங்க வந்து மறுபடியும் பிறப்பெடுத்திருக்காங்க. அதனால் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருங்க. அவங்களோட பவர்ஸ் பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காதது. மெயினாக அந்த பொண்ணோட பவர், அவளோட பவருக்கு முன்னாடி யாரோட பவரும் நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாய்ஸோட அப்பா அம்மாவும் ஆச்சரியமாக கேட்டுட்ருக்காங்க. எங்கள் பசங்க தான் ஆல்ஃபாஸோட கிங்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கிங்காகவே இருந்தாலும் சரி, கோயினுக்கு முன்னாடி அடங்கி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பூஜாரி வந்து சொல்கிறாருடா. அப்போ அவங்களா என்ன சொல்கிறீங்க, அப்போது அந்த பெரிய ராணி வயன் எங்கள் மருமகன் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸோட அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க. ஆமாப்பா, அவள் தான் சூப்பர் ஆல்ஃபா, எல்லா ஆல்ஃபாஸ்க்கும் ராணி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாருன்னா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களை பார்க்கலாம். நீங்கள் வந்து பாய்ஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்களா, பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமின் தான் அப்படி உங்கள் ஹேண்டை வந்து பிடிச்சிட்டு, இங்கே என்னை பார், உனக்குள்ளே அப்படி எவ்வளோ பவர்ஸாக இருக்குது, நீ இப்போ எங்களுக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு. நம்ம ஜின்னுக்கும் ஷுகாக்கும் பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. அப்போ நீங்களா அது வந்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்கடா. உங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவ பவர் இருக்குது, லேண்டை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குது, ஏரை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குது, வாட்டர், இடி மின்னல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர், அந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறீங்க. பாய்ஸ் எல்லாருக்கும் அவ்வளோ ஷாக் ஆகுது. அப்போ நீ ஒமேகா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் வந்து கேட்குறாரு. நீங்களா ஒமேகா இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அப்போது நம்ம ஆரம்பம், ஓ அப்படியா, அப்போது நம்ம முன்னோர்கள் சொன்னது உன்னதானா ராணி வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தயங்கிட்டு சொல்கிறீங்க. இந்த பக்கம் பாய்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசலை, கம்முன்னு அமைதியாக அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஜேக்கப்க்கும் ஷுகாக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து வருது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூதாதையரை பற்றி புக்கு எழுதி வச்சுருக்காங்க. ஓகேவா, ஆல்ஃபாஸில் வந்து புக்கு எழுதி வச்சுருக்காங்க. அந்த புக்ஸ் பார்த்திங்கன்னா ஆரமோட ரூமில் இருக்குது.
அங்கே வந்து நம்ம சுகாவும் சின்னும் போகிறாங்க ஆரம் ரூமுக்கு. போயிட்டு இந்த மாதிரி ஆரம்பிக்கிட்ட பேசுகிறாங்க. நம்ம மூதாதையரை பற்றி புக்கு எழுதியிருக்காங்க. அந்த புக்கை எடுத்து நம்ம படித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒயினை பற்றி ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. ஆரமும் சரி ஓகே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப பழைய காலத்து ஒரு புக்கு, அந்த புக்கை வந்து எடுக்கிறாங்க பாருங்கள். அந்த புக்கு வேறு ஒரு புக்கும் இல்லை, நீங்கள் ரைட் பண்ண புக்கு தான். உங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகுது, நான் ரைட் பண்ண புக்கை வாய்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து எதுவும் பேசல, நீங்கள் வாட்டுக்கு உங்கள் அம்மா ரூமில் போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க, பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே எது நடக்குமோ நடக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம், நம்ம பாய்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க. இந்த பக்கம் பாய்ஸ் பார்த்திங்கன்னா அதை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரீட் பண்ண பாய்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம சுகாவுக்கு வந்து உங்கள் கூட வாழ்ந்தது, உங்களை கல்யாணம் பண்ணது, உங்களோட பவர்ஸை போன ஜென்மத்தில் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே சுகாவுக்கு மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி அப்படியே தெரியுதுடா. இந்த பக்கம் சின்னுக்கு பார்த்திங்கன்னா ஓகே இந்த அளவுக்கு நடந்திருக்கு, நாம் தான் வந்து மூதாதையராக பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஜின்னுக்கும் வந்து ஃபீல் ஆகுது. ஆரமும் தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க 3 பேரும் தெரிஞ்சுட்டு மற்ற பாய்ஸ்கிட்டலாம் போயிட்டு சொல்கிறாங்கடா. பட் அவங்களால ஏற்றுக்க முடியல. அது எப்படி நாம் தான் வந்து பெரிய ஆல்ஃபாஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிங்காக வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி அவளை நம்மளோட ராணியை எடுத்துக்க முடியும்? நாம் அவளை கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டிருக்கோம். அவள் இருக்கட்டுமே, சூப்பர் ஆல்ஃபாவே இருக்கட்டுமே, நம்மளை தோக்கடிச்சிட்டு நம்மளுக்கு ராணியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி 4 பாய்ஸும் சொல்கிறாங்கன்னா, இவங்க 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. இல்லை விளையாடாத, அவளோட பவர்ஸ்க்கு முன்னாடி நம்மளால் நிற்கக்கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகே பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்படுறாரு. அவளால் எப்படி நிற்க முடியும்? எனக்கு நெருப்பு சக்தி இருக்குது, அவளுக்கும் தான் நெருப்பு சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பி வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுப்பாயிருது. நான் தான் பலசாலி, அவள் ஒன்றும் என்னை விட பலசாலி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து ரொம்பவே வந்து கோவப்படுறாரு. நான் இப்போவே போயிட்டு அவளை சண்டைக்கு கூப்பிட்றேன், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் சுகாவும் சின்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. இங்கே பாரு, வேண்டாம் சொன்னால் கேளு, அவளுக்கு இருக்க பவர்ஸ்க்கு ஒரு செகண்டில் இன்னும் அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவளுக்கு அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுக்கு அவள் டைம் கொடுத்துருக்கா, அவளை புரிஞ்சுக்கணும்னு டைம் கொடுத்துருக்கா, அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னும் சுகாவும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்ம ஜேகே பார்த்திங்கன்னா இருந்தாலும் கோவத்தில் தாண்டா இருக்கார், வெளியில் விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கோவத்தில் இருக்கார். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுடா. நீங்களாம் தூங்கவே இல்லை, நைட்டெல்லாம் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஐயோ இவங்க எப்படி எடுத்துப்பாங்களோ, இவங்களுக்கு ஞாபகம் வருமா வராதா, என்ன பண்ணுறதுனே தெரிலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை தானே பாய்ஸ் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சின்னும் பாய்ஸ் 7 பேரும் எல்லாருமே வந்து ஒரே ஆஃபீஸில் தான் வேலை செய்யணும். நீங்கள் அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறீங்க. நம்ம பாய்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் ரெடி ஆகிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு தான் வராங்க. உங்களை கண்டுக்கவே இல்லை. நீங்களும் சின்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ப்ரைவேட்டாக ஒரு கேபினில் உட்காந்து உங்களோட ப்ராஜெக்டை வந்து இது அசம்பிள் பண்ணிகிட்ருக்கீங்க. செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அசம்பிள் பண்ணிகிட்ருக்கீங்கடா. அப்போது நம்ம பாய்ஸ் தான் அந்த வழியாக போயிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த கேபின் அப்படியே தாண்டி போகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க பாய்ஸ், ஆனால் அவங்கள கண்டுக்க கூட இல்லை. அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு 4 பேர் வந்திருப்பாங்கடா. யாருன்னா ஜிமின், வி, சுகா, ஜேகோப் 4 பேர் வந்திருப்பாங்க. அவங்க 4 பேரும் அப்படியே கலந்து போயிடுறாங்க. நீங்கள் வந்து எதுவுமே பார்க்கல, சுகா கூட போகிறானே பார்க்காம அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுகா வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரையும் அனுப்பிட்டு அவர் மட்டும் தனியாக வந்து அந்த கேபினில் வந்து எட்டி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணிலேயே செய்கை காமிக்கிறாரு. உங்களுக்கு அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. உனக்காவது ஞாபகம் இருக்கே, என்னோட உயிரில் சத்தியம் பண்ணியிருக்கேன் நீ, அதனால் உனக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சுகா பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சின்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறத அவன் நோட் பண்ணியிருப்பா. அவங்கக்கிட்ட வந்துட்டு வயன் என்னாச்சு உனக்கு, எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க, நார்மலாக இரு, எல்லா ஹியூமன் லைஃப்லேயும் ப்ராப்ளம் இருக்கிறது தான், நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா என்னோடய ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எல்லோரும் எல்லா நேரத்துலையும் நம்ம புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை வயன்.
ஒரு சில நேரத்தில் இன்னும் நம்மளை புரிஞ்சுக்காம போகிறதும் வாய்ப்பு உண்டு. நாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். நாம் அதை புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்களோட விருப்பம்தான். நம்ம ட்ரை வேணால் பண்ணலாம். வயன் நீ வந்து அதுக்காக ரொம்ப அப்செட்லாம் ஆகாத. உன்னோட பெஸ்ட்டாக கூட அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உங்களுக்கு சின்னுவை பார்த்தா ரொம்ப பிடிக்குதுடா. நீங்கள் அவளை போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணுறக்கு ஹேண்டை நீட்றா. நீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவளுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக நம்ம ஆரம் உள்ள என்ட்ரு ஆகுறாரு. என்ன எல்லா அப்புறம் ஒர்க்கும் முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வராரு. நீங்களா முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பக்கம் ஆரமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சின்னும் பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் வந்து சின்னுக்கு அப்பப்போ ஒரு பாயிண்ட் வந்து அப்படியே எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. அப்போது ஒன் பை ஒன் நம்ம பாய்ஸும் வர ஆரம்பிக்கிறாங்கடா. வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத பாய்ஸ்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் ஆரம் தான் உங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப போட்டு குழப்பிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மட்டும் போகிறாரு. இந்த பக்கம் சின்னுக்கும் அது கேட்குது. என்ன போட்டு குழப்பின நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஒன்றும் இல்லை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. சின்னு வந்து என்ன மாதிரி கேரக்டர்னால் ரொம்ப சைல்டிஷான கேரக்டர். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஓகேவா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அவளை வச்சு ஒரு எப்படி சொல்கிறது, தப்பான ஒரு கேரக்டர்னுலாம் சொல்லவே முடியாது. ரொம்ப பியூர் கேரக்டர்னு வச்சுக்கோங்க ஓகேவா. இந்த பக்கம் சின்னு தான் அவள் பாட்டுக்கு ஒர்க்கை பார்த்துட்ருக்கா. நீங்களா அவகிட்ட சின்னு நான் ஒரு வேலை போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் படுக்க கடன்னு அந்த கேபினை விட்டு வெளியில் வர்றீங்க. அவளா சரி ஓகே சீக்கிரம் வந்துடுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களா இது டீயா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. ஃப்ரெண்டு தானே சொன்னேன் பொடி வடி சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பாவமாக கேட்குறா. நீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்கடா. நீங்கள் வந்து எங்கே போகிறீங்கன்னா நம்ம பாய்ஸை தான் தேடி போயிட்டுருக்கீங்க. பாய்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கேபினில் இருந்து அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. என்ன தான் டென்ஷன் இருந்தாலும் நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம அடுத்த இதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் எல்லோரும் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து போயிட்டு ஒரு கேபினை வந்து அப்படியே நோட் பண்ணுறீங்க பாருங்கள். அது ஜேகே கேபின். ஜேகே தான் உள்ளே இருக்கார். எஸ் கமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு ஃபைலை வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஃபைல் வந்து ஒரு டெண்டருக்கு போக வேண்டிய ஃபைல். ஸோ அதை வந்து செக் பண்ணிவிட்டு நிமிர்ந்து கூட பார்க்கல, யார் வந்திருக்காங்கன்னு கூட பார்க்கல. அவர் பாட்டுக்கு அந்த ஃபைலில் வந்து அப்படியே தீவிரமாக செக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் உள்ளே போயிட்டு சார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றீங்க. உங்கள் வாய்ஸை கேட்டோன்னா டப்புன்னு அந்த ஃபைலை மூடுறாரு. உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அது வந்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே முன்னாடி நடந்து போகிறீங்க. அங்கேயே நெல்லு ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா இல்லை ஜேகே நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அங்கே வந்து எப்படின்னா 3 சைடு அந்த கிளாஸாலான சைட் டோர்னு சொல்லுவாங்களா ஓப்பன் பண்ணுறக்கு, அந்த மாதிரி டோர் இருக்கும். ஒரு சைடு வந்து வால் இருக்கும் சரிங்களா. சைடில் இருக்க 2 அந்த கிளாஸ் டைப் அந்த டோர் இருக்குல்ல, அது வந்து பாதிக்கு மேலே ஃபுல்லாக பிளர்ராக இருக்கும். உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் உருவம் வந்து வெளியில் தெரியாது சரிங்களா. அப்படி ஒரு மாதிரி பிளர்ராக ஒரு உருவம் கிராஸ் ஆகுதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கிளாஸ் டைப்பு பாதி தான் வந்து கிளியர் இருக்கும், பாதிக்கு மேலே அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி கிளாஸ் டைப்பில் தான் வந்து நம்ம ஜேகே வந்து உட்காந்துருப்பாரு. நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. போயிட்டு ஜேகே நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்க ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரா என்ன நீ என்ன எங்களை விட பெரிய ஆளா? என்னை விட நீ பெரிய ஆளா? எனக்கு மேலேயா நீ? நான்லாம் உனக்கு அடங்கி போகணுமா? இந்த ஜேகே உனக்கு அடங்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அப்படி எந்திரிச்சு வராரு. நீங்களா ஜேகே அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்ல ஜேகே, நீ ஏன் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிற? அப்படிதான் என்னோடய ஹயாங் சொல்கிறாங்க. நான் எதுக்கு உன்னை புரிஞ்சுக்கணும்? நான் எதுக்கு உனக்கு அடங்கி போகணும்? அப்படிலாம் அடங்கி போக முடியாது. இப்போவே நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா ஜேகே ப்ளீஸ் ஜேகே அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத ஜேகே. இங்கே பாரு, நீ எனக்கு அடங்கி போகணுன்னு நான் சொல்லவே இல்லை ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. அவரோட பவர் வந்து அவரையும் மீறி வெளியில் வருது. அவர் இப்போ போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹியூமன் பீயிங் போடுற ட்ரெஸ்ஸு, ஆல்ஃபாஸ் போடுற ட்ரெஸ்ஸு கிடையாது. அவரை மீறி அவரோட அந்த பவர் வந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்குது. அப்படியே அந்த ஜுவாலை மாதிரி வருது சரிங்களா. நீங்கள் கடகடன்னு போயிட்டு ஜேகே ஒன்றும் இல்லை ஜேகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு ஜேகே பிடிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஹீட் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. அதுவே ஜேகேக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அவர் அப்படியே ஷாக்காக உங்களை பார்க்குறாரு. நீங்களா
எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல. ஆ எனக்கும் அந்த பவர் இருக்குது. சொன்னால் புரிஞ்சுக்கோ. இங்கே சுற்றிலும் கிளாஸ் இருக்குது, உடஞ்சிரும். உன்னோட ஹீட் இந்த கிளாஸால் தாங்க முடியாது ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே பார்த்தீங்கன்னா அந்த பவரை வந்து அவருக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு. பட் அவரால் முடியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வாலில் போயிட்டு ஜேகே போயிட்டு அப்படியே பின் பண்ணுறீங்க. அப்படியே தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்காரு மனுஷன். நீங்கள் அப்படியே போயிட்டு நம்ம ஜேகேக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே காம் ஆகி அந்த பவர்லாம் அவருக்குள்ளே அடங்கி அப்படியே அந்த எரிஞ்சிட்ருக்கார்லடா அவர் அப்படியே வந்து நார்மல் ஆகுறாரு. உங்கள் கிஸ்ஸில் வந்து அப்படியே மெல்ட் ஆகி அவரும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாருடா. நீங்களும் வந்து பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்களை வந்து அவர் பக்கமாக நல்லா பாடியும் அட்டாச் பண்ணி அப்படி வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து நம்ம ஜேகே வந்து பார்த்திங்கன்னா நியூடாக இருக்கார். அவர் வந்து அந்த பவர் வெளியில் வந்துச்சு பார்த்திங்கன்னா நார்மல் ஹியூமன் பீயிங் போகிற ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். அதனால் அந்த ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சு போயிருக்கும். இப்போ வந்து ஃபுல் நியூடாக இருக்கார். நீங்கள் தான் வந்து ஃபுல்லாக ஜேகேவை கவர் பண்ணி நிற்கிறீங்க. ஓகேவா? நீங்கள் நகர்ந்தீங்க அப்படின்னா ஜேகேவை வந்து ஃபுல்லாக எல்லோரும் பார்க்கலாம். அந்த மாதிரி அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் டோர் வந்து நாட் ஆகிற சத்தம் கேட்குது. உங்களுக்கு தெரியுது ஜேகே நியூடாக இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. ஜேகே வந்து கான்சியஸில் இல்லை. உங்களை கிஸ் பண்ணணும், நம்மளுக்கு இது வேணும், நம்மளுக்கு இந்த லிப்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் லிப்ஸை வந்து விடாமல் அப்படியே நல்லா பிடிச்சி சாப்பிட்ருக்காருன்னே சொல்லலாம். அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு வந்து யாரும் நாட் பண்ணவும் நீங்கள் அப்படியே ஜேகே ஷோல்டரில் தட்டிட்டு யாரும் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகேவை தள்ளிட்டா ஜேகேவா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இன்னும் உங்கள் லிப்ஸ் மேலே ரொம்ப அடிக்டாக இருக்கார். உங்கள் லிப்ஸ் வந்து இன்னும் வேணும், எனக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க அடம்பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர் மைண்டு எதுக்குமே போக மாட்டேங்குது. அவருக்கு உங்கள் லிப்ஸையே பார்த்துட்டே அது கிஸ் பண்ணணும்னு உங்கள் கிட்டேயே வராரு. நீங்களா ஜேகே பிடிச்சி அப்படின்னு நிறுத்திட்டு ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டோரை திறந்துட்டு ஒரு பர்சன் உள்ளே வராங்கடா. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெய்ஹோப் தான் வந்திருப்பார். வந்துட்டு ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா குயிக்காக டோரை சாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறீங்க. அப்போ மறுபடியும் வந்து ஜேகே வந்து உங்களை எப்படி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி அந்த டோரை வந்து நல்லா லாக் பண்ணிவிட்டு அவர் வந்து பக்கத்தில் வராரு. ஜேகே விட்றா அவளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஜேகேவை வந்து பார்க்குறாரு. ஃபுல் நியூடாக இருக்கார். இந்த பக்கம் நீங்களா ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பால் அதை பார்க்க முடியல. ஐயோ என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த ட்ரெஸ் எங்கடா, இவனோட ட்ரெஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. சுற்றியும் பார்க்குறாரு. அங்கே எல்லாம் நெருப்பில் எரிஞ்சு கிடந்தா எப்படி இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி வந்து கிடக்குது. அதை வந்து ஜெய்ஹோப் பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்புறாரு பாருங்க. இப்போ வந்து ஜேகே வந்து அன்கான்ஷியஸ்க்கு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா ஜேகே என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து பிடிக்கிறாரு. ஜேகே அப்படியே மயக்கம் போட்டுறாருடா. நீங்கள் வந்து ஜேகே மேலே இப்போது அவரை வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கீங்க. ஓகேவா? உங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு அவரை வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போது ஒரு ஆஃபீஸ் வேர் மாதிரி போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கடா. அப்போது ஜெய்ஹோப் தான் என்னாச்சு ஜேகேக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அவர் ஃப்ளோரில் வந்து கிடக்கிறாரு ஜேகே. ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு மேலே இருக்கீங்க. அதை வந்து ஜேகோப் பார்த்துட்ருக்காரு. ஜேகோப் ப்ளீஸ் இப்போது வாக்குவாதம் பண்ணுறதுக்குலாம் எதுவும் டைம் இல்லை, ப்ளீஸ் போயிட்டு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா, யாராவது வந்துட போகிறாங்க, ஜேகே போகும்போது டோரை லாக் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஜேகோப்பும் ஓகே ஒரு நிமிஷம் இப்போது ஃபஸ்ட்டு ட்ரெஸ் தான் வேணும், நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வேகமாக போகிறாரு. அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படி தான் போகிறாரு. எல்லோரும் பார்க்குறாங்க என்னாச்சு ஜேகோப்பு எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அந்த ஜேகேவோட ரூம் டோரை வந்து நாட் பண்ணுறா. அது வந்து பாதி கிளாஸில் தான் இருக்கும். பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த பொண்ணு வந்து பார்க்குறான். நீங்கள் வந்து ஜேகோப் மேலே இருக்கீங்க. ஜேகோப் வந்து ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கிறது மட்டும் தெரியுது அவருக்கு. நீங்கள் கீழே தானே படுத்திருக்கீங்க. உங்களுக்கு பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சோஃபா மாதிரி இருக்கும்லடா, அது வந்து கவர் ஆகிருக்கும். அந்த செஸ்ட் வரைக்கும் மட்டும் தெரியும். அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஜேகோப் மேலே படுத்திருக்கீங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறா. நீங்கள் 2 பேரும் வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறா. நினச்சிட்டு ஐயோ இப்படிலாம் நடக்குதா இந்த ஆஃபீஸில் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து நினச்சிட்டு போயிட்டு அந்த ஆஃபீஸில் வந்து பரப்ப ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி நம்ம சிஇஓ வந்து ஒயின் கூட வந்து இல்லீகல் அஃபேரில் இருக்கார், அவர் கல்யாணம் ஆகிடுச்சுலன்னு சொன்னாங்க, அவர் ஒயின் கூட வந்து அஃபேரில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக் வந்து டாக்ஸிக்கான அந்த வேர்ட்ஸ் வந்து எல்லா பக்கம் பரவ
பரவுது. நம்ம ஜேக்கப் வந்து போனார் பார்த்தீங்களா, போயிட்டு வேக வேகமாக அவர் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு நம்ம பாய்ஸ்க்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஜேகேயோட பவர் வெளியில் வந்து அவனோட ட்ரெஸ் வந்து எரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆல்ஃபாஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த கிளாத்தை வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. அது வந்து கோர்ட்டில் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாங்க பாய்ஸு. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஜேகேக்கு வந்து அப்படியே போட்டு விடுறாங்க. ஜேகே வந்து அன்கான்ஷியஸில் இருக்காருல்ல, நம்ம பாய்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிட்டான், கொஞ்சம் வாங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸையும் சேர்த்து கூட்டிகிட்டு தானே வந்திருப்பாரு. 6 பேரும் வந்து பார்க்குறாங்க, நம்ம ஜேகே வந்து கீழே நியூடாக இருக்கார், நீங்கள் அவருக்கு மேலே இருக்கீங்க, நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னா ஜேகே ஃபுல் நியூடாக இருப்பார். ஓகேவா? அப்போ வந்து நம்ம ஆரம், ஜேஹோப், ஜின் தான் 3 பேரும் சேர்ந்து நம்ம ஜேகேக்கு வந்து அப்படியே ட்ரெஸ் அப்லாம் பண்ணி விடுறாங்க. பண்ணி விட்டுட்டு இவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சோஃபாவில் எடுத்து படுக்க வைக்கிறாங்க ஜேகே படுக்க வச்சு அவருக்கு மேலே அப்படியே தண்ணி தெளிக்கிறாங்க பாருங்கள். ஜேகே எந்திரிக்கவே இல்லை. நீங்களா? ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிடுவான், ப்ளீஸ் யாரும் பேனிக் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த பக்கம் வீக்கு ஜெமீனுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே கோவம் வருது. நீங்கள் என்னமோ பண்ணிட்டேன் ஜேகே அதனால தான் அன்கான்ஷியஸில் இருக்கான். அவன் ஏற்கனவே சொன்னான் அவன் கூட சண்டை போடுறேன்னு, நாங்கள் அப்போவே விட்டுருக்கணும், இவ்வளோ நேரம் நான் உன்னை வந்து விட்டது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீயும் ஜிமினும் 2 பேரும் சேர்ந்துட்டு உங்கள் கூட சண்டை போடுறாங்க. இந்த பக்கம் சுகாவும் ஜின்னும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. அப்போ அவங்க கேட்குற மாதிரியே இல்லை, நீ இவ என்னமோ பண்ணியிருக்கா, இவ ஜெய்கேவை என்னமோ பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் வந்து அப்படியே சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜெய்கோப்பா சுகா அவங்கள விடு சுகா, ஜேகேவா அவள் தான் என்னமோ பண்ணியிருக்கா, அவளை கிஸ் பண்ணிட்டு இருந்தான் ஜேகேக்கு அவளை பிடிக்காது, அவள் எப்படி கிஸ் பண்ண முடியும்? அவன் கிஸ் பண்ணுறானா, இவ தான் என்னமோ பண்ணியிருக்கா, இவள் வந்து சரியில்லை, இவள் ஏதோ நம்மளை பண்ணுறா, இதில் வந்து எனக்கு புரியல, இவன் எப்படி இப்படி பண்ண முடியும்? ஜேகேக்கு தான் ஹீட் பவர் இருக்கு, அவனை யாரால கிஸ் கூட பண்ண முடியாது, இவ எப்படி பண்ணுறா, அப்போது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்காரு, டென்ஷனாகவும் இருக்கார், ஜேகேக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கோவமாகவும் இருக்கார். அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது நம்ம ஜெய்ஹோப்க்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கார். அப்படியே ஒரு சோஃபாவில் வந்து உட்காந்துருக்காரு. அவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம் தான் போயிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாருடா. இந்த பக்கம் வீமினை வந்து நம்ம சுகாவும் ஜின்னும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வந்து ஒரு ஷேரில் உட்கார வைக்கிறாங்க. நீங்களா அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணல, நம்ம ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்து கிஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் இன்டிமேட்டாக இருக்கும்போது கிஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்திங்கன்னா, அதே மாதிரி கிஸ் பண்ணியிருப்பார். உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்திருக்கும், அதே மாதிரி கிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் இருந்திருக்கும். அவர் வந்து அவர் அன்கான்ஷியஸ் போயிட்டு தானே கிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு வந்து தெரியல. நீங்கள் அப்படியே ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கீங்க. பாரு பார்த்தே அவனை எரிச்சிரு சரியா, அவன் இல்லாமல் போயிட்டு அவனுக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாரு. நீங்களா இங்கே பாருங்கள், நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ண கிடையாது, அவராக தான் கிஸ் பண்ணார், நான் அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்காருன்னு அவர் கூல் பண்ணுறக்காக கிஸ் பண்ண போனேன். நீ பெரிய நீ கிஸ் பண்ணோன்னே அவன் அப்படியே அடங்கிடுவான், இல்லை நீ ஏதோ மவுத்தில் வந்து அவனுக்கு இன்செர்ட் பண்ணியிருக்க, அதனால தான் அவன் மயக்கமாக இருக்கான். நீ என்ன மருந்து கொடுத்த? ஏதோ விஷம் தானே கொடுத்துருக்கா, சின்ன அங்கே போயிட்டு அவனுக்கு செக் பண்ணுங்க ப்ளீஸ், அவன் எதமோ கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் வந்து சொல்கிறாரு. நீங்களா இல்லை நான் ஒன்றும் கொடுக்கல, நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜின்னும் பார்த்தீங்கன்னா, டேய் நான் தான் செக் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் அமைதியாக இருந்தால் தானே நான் செக் பண்ண முடியும், நீங்கள் 2 பேரும் இவ்வளோ கோவப்பட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களை பார்க்குறதா இல்லை அவனை போய்ட்டு செக் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து கேட்குறாரு. இந்த பக்கம் வியும் ஜிமினும் சரி ஓகே போய்ட்டு செக் பண்ணுங்கள், அவனுக்கு ஏதாவது இவன் மருந்து கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சுதுன்னா நாங்கள் இவ்வளோ சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மினும் வியும் அப்படியே அவங்க மேலே கொலங்கான நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜிம் போயிட்டு அப்படியே செக் பண்ணுறாருடா ஜேகேவை செக் பண்ணால் அவர் உடம்புல எந்த ஒரு மெடிசன் இருக்கிற மாதிரியும் இல்லை நம்ம ஜின்னுக்கு. அப்போ வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு அவன் வந்து எந்த ஒரு மெடிசனும் எடுத்துக்கல, அவனோட பவர் அவனையும் மீறி போயிருக்கு, அதனால தான் அவன் கண்ட்ரோல் ஆக முடியாமல் தான் இப்படி தவிச்சிருக்கான், மயக்கம் போட்டிருக்கான் சரியா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்லிடுறாரு. இந்த பக்கம் ஜிமினும் பியும் தான் அவங்கள வந்து அப்படியே பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. தப்பிச்சிட்டால வேறு ஏதாவது சிக்காமையா போயிடுவேன், அப்போ வச்சுக்கிறோம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பார்த்து மறைக்கிறாங்க. நீங்களா உங்கள் 2 பேருக்கு மட்டும் இப்படி தான் இப்படி நடக்குதோ தெரில, போன ஜென்மத்தில் இந்த ஜென்மம் வரைக்கும் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி வந்து
வந்து பார்க்குறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒட்டுக்கா தான் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணியிருப்பாங்க போன ஜென்மத்தில். இந்த ஜென்மத்துலேயும் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான் வந்து இருக்காங்க. அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக, ரொம்ப ஒரு அண்ணன் தம்பிங்கிறத விட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கும். 2 பேர் ட்வின்ஸாகவே வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே யோசித்து பார்த்துட்டு உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. யாரும் வந்து என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கல்ல, எனக்கு பெயின் தானே தராங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த கேபினை விட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறா ரவி. நீங்களாம் அப்படியே போயிடுறீங்கடா. உங்களை கேபினை விட்டு வெளியில் போயிட்டு அந்த சின்ன இருக்கால அவளோட கேபினுக்கு வந்து போயிடுறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சின்னோட காதுக்கும் வந்திருக்கும். நீங்கள் வந்து இல்லீகல் அஃபேரில் இருந்திருக்கீங்க ஒரு சிஇஓ கூட அப்படிங்கிறது அவளுக்கும் போயிருக்கும். அவன் வந்து திட்டி விட்டுருப்பா, வந்து சொன்ன பொண்ணை வந்து திட்டி விட்டுருப்பா. ஒயன் அப்படி கிடையாது, அவளை பற்றி எனக்கு தெரியும், கம்முன்னு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டி விட்டுருப்பா. நீங்கள் வந்தோடனே அவன் வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே அழுது அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டிஷ் கலரில் இருக்குது, உங்கள் சீக்ஸ்லாம் பிங்கிஷ் கலரில் ஆகிடுச்சு. உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க சின்னுவை. நீங்கள் அவள் வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிவிட்டு ஒயன் என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அவளா சரி ஓகே என்னவா வேணா இருக்கட்டும், ப்ளீஸ் நீ உடஞ்சி மட்டும் போயிடாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. உங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்குது. எப்படிரா ஒரு ஹியூமன் வந்து நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாளே, ஆனால் நம்ம பாய்ஸ் வந்து நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவளை வந்து அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க. அவளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பேக் ஹக் பண்ணிவிட்டு உங்கள் தலையிலலாம் ரப் பண்ணி கொடுக்குறாங்க. பாரு ஒயன், எதுக்காகவும் கன்ஃபியூஸ் மட்டும் ஆகிடாத, எதாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் சரியா, கன்ஃபியூஸ் மட்டும் ஆகாமல் தெளிவாக இருந்தேன்னா உனக்கு ஒரு வழி கிடைக்கும். நீ கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப எமோஷன் ஆன அப்படின்னா உன்னால் எதையுமே கரெக்டாக யோசிக்க முடியாது, உன்னோட வேலையும் முடியாது. அதனால் நீ தெளிவாக இரு, அது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் வந்து அப்படியே டிஎஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு அவளை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவள் வந்து இப்போ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே தேம்புறீங்க பாருங்கள். அவள் அப்படியே வாட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. நீங்களும் அந்த வாட்டரை வந்து குடிக்கிறீங்கடா. குடிச்சிட்டு என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி ஓகே எல்லாம் சரியாயிடும், ஒரு நாள் மாறும் ஒயன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அப்படியே ஆறுதல் சொல்லி கொடுத்துட்டு உங்கள் தலையில் அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்ருக்கா. அப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்கிறடா, இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்து பரவுது ஆஃபீஸில், இதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. நம்ம சிஇஓஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சுதுன்னா உன்னை வந்து தப்பாக நினைப்பாங்க. இந்த ரூமர் வந்து இதுக்கு மேலே பரவாமல் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சின்ன வந்து சொல்கிறா. நீங்களா சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்களும் சொல்லிடுறீங்கடா. இந்த பக்கம் பாய்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு எப்படி அவள் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணா, நீ வந்து பார்க்கும்போது அவள் எப்படி இருந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து கேட்குறாருடா. அவள் ஜேக்கப் இருந்துட்டு அவன் வந்து ஃபுல் நியூடாக இருந்தான், நான் வந்து பார்க்கும்போது அவள் ஹக் பண்ணிட்டு இருந்தான், அவளை கிஸ் பண்ணிகிட்டே இருந்தான், நம்ம ஜேகே வந்து வாங்கிக்கிட்டு இருந்தால் என்னால் பிரிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் வந்து சொல்கிறாடா. ஓகேடா நான் இதோட முடிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட்ஸ் 1 போடுறேன், மண்டே வந்துடும்டா. ஓகேவா, லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ, பாய்.